லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எந்த வேலையும் செய்யக்கூடாதான். ஹோம் நர்ஸை வச்சு பாத்துக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஹோம் நர்ஸா பேசாம நீயே வந்துரு. என்னது? நான் ஹோம் நர்ஸாவா? ஆமா யமுனா, என்ன பேசுறீங்க நீங்க? நமக்கு கல்யாணம் ஆனது தெரியாத மாதிரி நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். நீ ஹோம் நர்ஸா எங்க அம்மாவுக்கு பண்ற சர்வீஸ பார்த்து எங்க அம்மா நிச்சயமா மனசு மாறிடுவாங்க. அப்ப அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது யமுனா. என்ன கார்த்திக், இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடக்கும் யமுனா, நீ மனசு வச்சா நடக்கும். ப்ளீஸ் யமுனா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இல்ல கார்த்திக், இது சரியா வராது. எங்க அம்மா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏதாவது ஒன்று சொல்லு யமுனா. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லு, இல்ல உன் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. அதுவும் இல்லனா ஏதாவது டெய்லரிங் கிளாஸ்னு சொல்லு. ஏதாவது யோசி யமுனா. கல்யாணம் ஆகி நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரே வீட்டுல உன்னை பார்த்துட்டாவது இருப்பேன்ல. எவ்வளவு நாள் தான் யமுனா நீ ஒரு வீட்லயும் நான் ஒரு வீட்லயும் பிரிஞ்சே இருக்கிறது? அக்கா, கார்த்திக் சார் தான் இவ்ளோ சொல்றாருல்ல, நாம யோசிப்போம். அம்மா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை பேசி பாப்போமே. என்ன பேசுற நீ? அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும்க்கா, ஆனா நமக்கு இப்ப வேற வழி எதுவும் இல்லையே. சார் சொல்றதும் கரெக்ட் தானக்கா. நீ கோகிலாத்த வீட்டுல போயிருந்தா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கக்கா. அதேதான் நானும் சொல்றேன் யமுனா. எனக்கு என்னமோ நீங்க சொல்றது சரியா வரும்னு தோணல கார்த்திக். நீ ஏன்க்கா எல்லாத்தையும் டிசைட் பண்ற? நாம அம்மா கிட்ட பேசி பாப்போம். நீ வா. எப்படி அது? சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. யமுனா அக்காவை எப்பயாவது பேசி அனுப்புறேன். அம்மா பேசி எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி துர்கா. யமுனா, போயிட்டு வா. வாக்கா. எங்கடி போனீங்க 2 பேரும்? அம்மா, அது பின்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம்மா. சரி சரி, போங்க. போய் மெஸ் வேலையை பாருங்க. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அம்மா, அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்டா, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, ஒரு நிமிஷம். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உடனே பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. அது பக்கத்து ஊர்ல 1 மாசம் டைலரிங் கோர்ஸ் நடத்துறாங்களாம். அது அங்கே தராங்களாமா. நல்ல விஷயம்தான். ஆனா உன்னை அவ்வளோ நாள் அங்க தனியா விட்டுட்டு நான் எப்படிடா இங்க இருப்பேன்? அதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி இல்ல. மெஸ்ஸையும் சமையல் வேலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம், விடு. அதெல்லாம் வேணாம். அம்மா, அதான் நான் இருக்கேன், சாந்தாக்கா இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாவமா யமுனாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அந்த கல்யாணத்தால ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நினைச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு அதே கஷ்டமா இருக்குமா. நீ சொல்றதும் சரிதான். நானும் நாளுக்கு நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ ஒரு நிலையிலேயே இல்லை. ஆமாமா, போயிட்டு வரட்டுமே அக்கா.
ப்ளீஸ்மா. இல்ல துர்கா, 1 மாசம் எப்படி? அது வேற அங்கேயே தங்கணும்னு வேற சொல்றா. அவ என்ன பாத்துக்கிட்டு, அவ முகத்தை நான் பாத்துக்கிட்டு, இப்படி எங்க 2 பேரையும் நீங்கெல்லாம் பாத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி? சரி, ஏண்டம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வந்துருவல்ல? சரி, இப்போ தங்கறது எங்க? அந்த இடம் என்ன ஏதுன்னு துர்கா எனக்கு சொல்லுடி. நம்ம 2 பேரும் ஒரு நாள் வந்து அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வரோம், என்ன? சரிம்மா. யமுனா அக்கா, நீ அங்க போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னது? என்ன இப்பவே வா? ட்ரைனிங் கிளாஸ்ல இன்னும் 2-3 இடம் மட்டும்தான் பாக்கி இருக்கான். அதான் என் ஃப்ரெண்டு உடனே புறப்பட்டு வர சொன்னான். இப்போ போலன்னா இடம் கிடைக்காதுமா. ஏண்டி, அறிவில்ல? ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன? துணிமணி அது இதுன்னு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு பலகாரம் ஏதாவது எடுத்து வச்சிருந்திருப்பேன்ல? நீ சொல்லி இருந்திருக்கலாமே. சரி விடு, யார் கூட போற நீ இப்ப? அம்மா, பக்கத்தூர் தானே, நான் தனியாவே போய்ப்பேன். அதெல்லாம் பேசவே பேசாத துர்கா. நீ போ, நீ கூட போய் விட்டுட்டு வா. மா இருக்கட்டும்மா, சாந்தக்காவும் இல்ல துர்காவும் இல்லனா எல்லா வேலையும் வேற யார் பாக்குறத? நானே பார்த்து போயிட்டு வந்துடுறேன். சரிடி, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நீ ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வந்துருவல்ல? அங்க போனதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. அவளை பஸ் ஏத்தி விட நான் வரட்டுமா? யமுனா, இவ்வளவு தூரம் என் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் ஏன் உன்னை அனுப்பி வைக்கிறேன் தெரியுமா? ஏ ராஜாத்தி, ஒரு நாள் கூட இது வேணுமா அது வேணுமான்னு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட கேட்டதே இல்லை. முதல் தடவையா ஆசைப்பட்டுட்டேன், அதனாலதான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரியும் நீ சக்தி மாதிரி இல்ல. தாலி கட்டிக்கிட்டு வந்து என் முன்னால நின்னது இன்னும் பசுமையா என் கண்ணு முன்னாடி நிக்குதுடி. என் மனசுல அந்த பகவதி அம்மன் எப்படி குடியிருக்காளோ அந்த மாதிரி நீ என் மனசுல குடியிருக்க. நீ நல்லா வருவேடா. நீ போய் சந்தோஷமா அழாத. நீ போய் சந்தோஷமா இருந்து நல்லா கத்துக்கிட்டு வா. அந்த சக்தி மாதிரி நீ பண்ணக்கூடாது. நிறைய பட்டுட்டோம்ல, அதான் இவ்வளவும் சொல்றேன். இத்தனை தடவை சொல்றேன்னு நினைச்சுக்காத. ஜாக்கிரதம்மா. பார்த்து. இந்த காசை வச்சுக்க. பஸ்ஸுக்கு போக மீதி கொடுத்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. பூ எதுவும் வைக்கலையா? பார்த்து கூட்டிட்டு போ.
அம்மா என்ன இவ்ளோ நம்புறாங்க. நான் அவங்க கிட்ட பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, ஒரு பொய் சொல்லிட்டோம், அதை மறைக்க இன்னொரு பொய். வேற வழி தெரியலக்கா. பார்த்துக்கலாம். கஷ்டமும் நஷ்டமும் கல்யாணம் நடந்தது அன்னைக்கே சொல்லியிருந்தோன்னா இவ்ளோ சங்கடம் வந்திருக்காதுல்ல. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இங்க பாரு, கார்த்திக் சார் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா கிளம்பு. இங்க ஏதாவது பிரச்சனைன்னா நான் உனக்கு கால் பண்றேன். அங்க ஏதாவது பிரச்சனைன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுக்கா. ம் சரிடி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சக்தி கிட்ட மட்டும் கார்த்தி வீட்டுக்கு நான் ஹோம் நர்ஸா போயிருக்கேன்னு சொல்லிடாத. அம்மாவை நாம சமாளிச்ச மாதிரி அவளை எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது. நேரா அங்கேயே வந்து நின்னுடுவா. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிக்கா. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். திரும்பவும் எனக்காக எதுக்கு புது பிரச்சனை? இங்க பாருக்கா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, இப்பவே கிளம்பு. அக்கா, கோகிலாத்த ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காதக்கா. நீ கார்த்திக் சார் கிட்ட பேசிட்டு ஜாலியா இரு. ஹோம் நர்ஸ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அங்க போய் நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அத நினைச்சாலே பயமா இருக்கு. நீ சொல்றன்னு தான் போறேன். சரி, நான் போயிட்டு வரேன். பாத்துக்கோ. சரி, பத்திரமா போயிட்டு வா. யமுனா, நியாயப்படி நமக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போகணும். பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல போய் அத்தைய பார்க்கலாம். யமுனா, அவங்க என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்காக. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. யமுனா, முதல் தடவையா வீட்டுக்கு வர, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. என்ன கார்த்திக் இது? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க. இப்பதான் உங்க அம்மா ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு பொழைச்சு வந்திருக்கா. இப்ப இருக்கிற இவளை கூட்டிட்டு வந்து நிக்கிற. ஏய், அவன் தான் கூப்பிட்டான்னா நீயும் அவன் கூட கிளம்பி வந்துருவியா? உங்க கல்யாணம் தான் இல்லன்னு ஆயிடுச்சு இல்ல. இன்னும் என்னதான் உனக்கு பிரச்சனை? மா, கொஞ்சம் இருங்கம்மா. நான் தான் யமுனாவை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அதுவும் உங்களுக்காக தாம்மா. எனக்காகவா? ஆமாம்மா, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஹோம் நர்ஸை வச்சு பார்க்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்காக தாம்மா. ஊரு உலகத்துல வேற நர்ஸே உனக்கு கிடைக்கலையாப்பா? ஏன் நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? காசு தூக்கி போட்டா வரிசையா வந்து நிப்பாங்க ஆளுங்க. போய் நல்ல நர்ஸா வர சொல்லு. அம்மா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. யமுனா, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. மா, என்னம்மா நீங்க?
நான் அவ்வளோ பேசி சம்மதிக்க வச்சு யமுனாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஈஸியா வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. டேய், நீ ஏன்டா அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஆ? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம நான் மறைச்சிட்டேம்மா. நானு அவங்க மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அப்பவே மீனாட்சி அம்மா என்கிட்ட 1 லட்ச ரூபாய் கைமாத்தா கேட்டாங்கம்மா. அப்போ நானும் சரின்னு கொடுத்தேன். அப்ப கொடுத்த அந்த பணம் எனக்கு திரும்ப வரவே இல்லம்மா. 1 லட்சமா? ஆமாம்மா. இப்போ அந்த 1 லட்ச ரூபாவை எப்படி திரும்ப வாங்குறது? அதுவும் இல்லாம வீட்டோட நர்ஸ் வேணும்னா எல்லாரும் 30,000 40,000 அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அப்புறம் ஊரு பேர் தெரியாத யாரையாவது வேலைக்கு சேர்த்தா அப்புறம் நான் இல்லாத நேரத்துல உங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டா என்னமா பண்றது? டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, யமுனானா பிரச்சனையே இல்ல. அவ வீடே கதின்னு கிடப்பா. நீங்க என்ன சொன்னாலும் அவ கேப்பா. நமக்கு பணமும் மிச்சம் தானம்மா. அதுவும் சரிதான். ஆ, ஆனா நீ இருக்கிற இடத்துல இவ்வளவு இருந்தா எப்படி? என்னம்மா நீங்க? யமுனா உங்க கூட இருக்க போறா, நானும் உங்க முன்னாடியே இதோ இதே மாதிரி தான் இருக்க போறேன். அப்புறம் என்னம்மா? சரிம்மா, வேணானா சொல்லிடுங்க. நான் வேணும்னா யமுனாவை போ சொல்லிடுறேன். என்ன 1 லட்ச ரூபாய் தான் போகுது, போனா போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். டே டே, டே, டே. ம்? என்ன 1 லட்சம்னா சும்மாவா? சரி, இவளே இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். போய் அவளை வர சொல்லு. ம். யமுனா, என்ன மன்னிச்சிரு யமுனா. நான் நிறைய போய் சொல்லிதான் நீங்க இருக்கிறதுக்கு அம்மா கிட்ட நான் சம்மதம் வாங்கியிருக்கேன். எனக்கு புரியுது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினவரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் யமுனா. இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நான் ஏதாவது பேசி அவங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்வு என் வாழ்க்கை ஃபுல்லா துரத்தும். அப்புறம் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது யமுனா. அதனாலதான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ கார்த்திக், நீங்க இவ்ளோலாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க உள்ள போலாம். வா யமுனா. ஆமா யமுனா. இங்க பாரு, என் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இங்க நர்ஸாலாம் வரல. என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய மட்டும்தான் வந்திருக்க. புரியுதா? இங்க இருக்கணும்னா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். உன்னால முடியாதுன்னா இப்பவே கிளம்பி போயிடு. நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். இல்ல, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஒரு வகையில இது என்னோட வீடு தானே. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கி துடைக்கணும், துணி துவைக்கணும். எல்லாத்துக்கு அப்புறம் முக்கியமா என்ன கவனிச்சுக்கணும். வாசல் பெருக்கி கோலம் போடுறதுல இருந்து சாமி ரூம்ல விளக்கேத்துற வரைக்கும் எல்லாம் உன் பொறுப்பு நீ தான் செய்யணும். நான் ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செய்யணுமோ அதுதானே செய்ய சொல்றீங்க. என்ன கொஞ்சம் கோவமா சொல்றீங்க, ஆனா இது கூட எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. என்ன ஒன்னும் பேசாம நிக்கிற? எல்லா வேலையும் நானே செய்யறேன். நீங்க பேசிட்டு இருங்க. உங்க 3 பேருக்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, இரு. என்னங்க, நீங்களும் கார்த்திக்கும் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க. நீங்க போங்கப்பா. டேய், நீ இருந்தா வா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை பார்த்துக்க தான் நீ இங்கே வந்திருக்க. இதுல நான் உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஆக்கிடாத என்ன? நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இது பாரு, கார்த்தி வயசு பையன், நீ வயசு பொண்ணு. இப்ப புரியுதா? புரியுது. எக்காரணத்தை கொண்டும் நீ அவங்கிட்ட பேசக்கூடாது. அப்படி அவன் உன்கிட்ட பேச வந்தாலும்
நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. ராத்திரி இந்த ரூம்ல என் கூட தான் நீ படுத்துக்கணும். எப்பவுமே நீ என் கண் பார்வையில தான் இருக்கணும். புரியுதா? ம். சரி, கிச்சன் சிங்க்ல நிறைய பாத்திரம் இருக்கு, போய் கழுவு. ம். யமுனா, அம்மா என்ன சொன்னாங்க? உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாரி யமுனா. திரும்ப திரும்ப எதுக்குங்க சாரி சொல்லிட்டே இருக்கீங்க? இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. யமுனா, உன் நல்ல குணத்தை நிச்சயமா எங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. உன்னை மருமகளா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. உங்க அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணல. நான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பண்றேன். நான் நினைச்சிருந்தா ஒரே வரியில இது எதுவுமே என்னால செய்ய முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வரல, மருமகளா தான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கலாம். உங்க அம்மா ஏத்துக்கலன்றதுக்காக நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடாது. நான் இது எதுவுமே உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்காக தான் கார்த்திக்.